அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி அரசியலில் வெற்றி வாய்ப்பு பெற்று எம்எல்ஏவோ மந்திரியோ அல்லது முதலமைச்சரோ ஆவதற்கான கிரக நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி யாரையும் புண்படுத்துவதற்காக வெளியிடவில்லை. அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டை என்று சொல்லலாம். 7 கடல் தாண்டி அக்னியின் சென்று சிந்துபாத் கதையில் வருவது போல ஒரு முள் நிறைந்த ஒரு பாதையாகும். இதில் நல்லவரை விட வல்லவருக்குத்தான் இதில் வாய்ப்பு அதிகம். அதே போல் அரசியலை பொறுத்தவரை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. கட்சி பதவிகள் பெறலாம், கட்சியை ஆரம்பிக்கலாம், அல்லது வேறொரு கட்சியில் இணைந்து பணியாற்றலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், வார்டு மெம்பர் கூட ஆகலாம். இது அனைத்திற்கும் சில முக்கியமான கிரக நிலைகள் இருக்கிறது, சில யோகங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் செல்லலாம். முதலில் அரசியலில் நீங்கள் உள்ளே நுழைவதற்கு முதலில் அடிப்படை கிரகங்களை தெரிந்து கொள்வோம். பொதுவாக அரசியலில் நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் சனி பகவான் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் மக்கள், அதாவது வாக்காளர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்கள் தான் வாக்காளர்கள். இந்த வாக்காளர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும். முதல் ஸ்டெப். இரண்டாவது, அரசியலில் சென்று விட்டால் வெற்றியா தோல்வியா என்பதை பார்ப்பதற்கு செவ்வாய் கிரகம் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக, அரசியலில் பணத்தை இழந்து விடுவீர்களா அல்லது சம்பாதிப்பீர்களா என்பதற்கு குருதான். குரு நன்றாக இருந்தால்தான் சம்பாதிக்க முடியும் அல்லது பணத்தை இழந்துவிடும். இரண்டுமே குரு தான். எனவே குரு மிக முக்கியமானது. அதே போல் அரசு பதவி ஏற்றுக்கொள்வதற்கு சூரியன் மிக மிக முக்கியமான கிரகமாகும். சூரியன் என்பது தான் அரசாங்கம். சிலர் அரசியலில் போட்டியிடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். சில வெற்றி பெற ஆட்சி அமைவதற்கு முன்பு அல்லது பின்பு இறந்து விடுவார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள். இதய நோயால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் அல்லது ஏதோ ஒரு விபத்தில் கூட இறந்து விடுவார்கள். சூரியன் நன்றாக இல்லை என்றால் அந்த அரசாங்க பதவியை ஏற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். இது ராஜ கிரகங்கள் என சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், குரு, சூரியன், இந்த 4 கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இது மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்றால் இன்னும் சில கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனம், அதிகமாக திட்டம் தீட்டுதல், புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவது, ஏற்கனவே இருந்த திட்டத்திற்கு என்ன மதிப்பீடு இருந்தது, மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு இருந்தது, எந்த மாதிரி திட்டங்கள் அறிவித்தால் மக்களிடம் நம் சென்று வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் யூகித்து கணக்கிடுவதற்கு புதன் மிக மிக முக்கியமான கிரகமாகும். இது எல்லாம் இருந்தாலும் கூட சுக்கிரனும் தேவைப்படுகிறது. இல்லை சார், எல்லா கிரகமும் சொல்லிவிட்டு இருக்கேன் என்றால் ஆம், எல்லா கிரகமும் இருந்தால்தான் உருப்படியாக அரசியல் செய்ய முடியும். சுக்கிரன் தான் முக வசீகரம். இப்போ உதாரணமாக நம்ம எம்ஜிஆரை பார்த்துட்டால் தானாக ஓட்டு போடும் எண்ணம் வந்துவிடும். சில கட்சித் தலைவர்கள் முகத்தை பார்த்த உடனே அது ஒரு நல்லவராக கெட்டவன்றது பார்ப்பதற்கு முன்பே அவர் முகத்தை பார்த்து ஒரு வெறுப்பு வந்துவிடும். அதற்கு காரணம் சுக்கிரன் தான். முக அம்சம், லக்ஷ்மி கலாட்சம் இருக்க வேண்டும். அப்போது தான் அரசியலில் மிக மிக முக்கிய வசீகரம் இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அதுக்கு சுக்கிர பகவான் ஆசீர்வாதம் தேவை. சரி, அதே போல் மெய்யை பொய்யாக்குவதற்கும் பொய்யை மெய்யாக்குவதற்கும் பூதாகாரமாக சில விஷயங்களை கிளறுவதற்கும் இல்லை கிளப்பி விடுவதற்கும் ஒரு அரசியலில் வெற்றியை பெறுவதை விட எதிராளியின் வெற்றியை வீழ்த்துவதில் குறியாக இருக்க வேண்டும். அது அத்தகைய வேலைக்கு ராகு பகவான் உங்களுக்கு துணை புரிவார். ஏனென்றால் ஒன்றுமில்லாத விஷயத்தை வத்தி வைத்து ஊரே பரப்பிடுவது. உதாரணமாக நாம் மீடியாவில் பார்ப்போம், பிரேக்கிங் நியூஸ் ஓடும், ஒன்றுமே இருக்காது, பெரிய அளவில் பிரேக்கிங் நியூஸ் போட்டு பூதாகாரமாக மாற்றி விடுவார்கள். அதன் பின்பு சிம்பிளாக முடித்துவிடுவார்கள். இது மாதிரி இந்த கிரகங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கணும். இதுதான் பேசிக் ரூல்ஸ். இதில் எந்த கிரகம் எத்தனை கிரகம் வலுப்பெறுகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பதவிகள் கிடைக்கும். சரி, பொதுவாக இந்த கிரகங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். சூரியன், சனி பகவான், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகங்கள் ராஜ கிரகங்கள் மிக மிக முக்கியமானவை. இந்த 4 கிரகம் அடிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் மாற்று கருத்து இல்லை. மற்ற கிரகம் புதன், ராகு, இந்த கிரக சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் துணை இருக்க வேண்டும். அவ்வளோதான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதில் ஒரு 2 கிரகம் வலுவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக சனீஸ்வர பகவான் நன்றாக அந்த கிரகத்தில் ஒரு 5ஆம் இடத்துலையோ அல்லது 9ஆம் இடத்துலையோ அல்லது 11ஆம் இடத்துலையோ இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது 4ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ 10, 11 சனி இருந்து அது உச்சமாக இருந்தால், நீங்கள் எந்த லக்னமாக இருந்து கொள்ளுங்கள், இந்த நிலைமையில் இருந்தால் அப்போது சனி உங்களுக்கு நன்றாக வளர்த்திருக்கிறது. சனி திசை நடப்புக்கு வர வேண்டும், மிக மிக முக்கியம்.
இப்படி இருந்தால் உள்ளாட்சி பதவிகளில் உங்களுக்கு அலங்கரிக்கலாம். இது நீங்கள் வார்டு மெம்பர் ஆகலாம், ஊராட்சி மன்ற தலைவராகலாம், உச்சபட்சம் மேயர் வரை நீங்கள் செல்லலாம். அதில் சனி புத்தி நடந்தால் ஒரு மாதிரி பலனை கொடுக்கும். சனி திசையில் குரு புத்தி நன்றாக இருந்து அந்த குரு நன்றாக இருந்து விட்டால், இதுவும் சனிக்கு நல்ல இடத்தில் குரு இருந்தால் மேயர் வரை செல்லலாம். வெறும் சனி திசை சனி புத்தி நடந்து அதில் ராகு அந்தாரம் நடந்தால், இல்லை அதுக்கு கீழே ஏதாவது தவறான அந்தாரம் நடந்தால் நீங்கள் வார்டு கவுன்சிலராக இருப்பீர்கள். இவ்வளோ தான் வித்தியாசம். ஆக சனி பகவான் கொடுக்கக்கூடிய பதவிகள் உள்ளாட்சி மட்டும்தான் தவிர அதை உங்களை எடுத்துக்கொண்டு போய் வேறு எதுவும் பெரிய பதவிகள் விட்டு விடாது. இதை கிளியராக புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் இதே போல் 1, 5, 9 அல்லது 4, 7, 10 ஆட்சியாக உச்சமாக இருந்துவிட்டு தசை நடப்பிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எம்பியாக செல்ல முடியும். எம்பி, மத்திய அமைச்சர், சென்ட்ரல் மினிஸ்டர், அதாவது மாநில அரசில் நீங்கள் ஜொலிக்கலாம். செவ்வாய் வலுவாக இருந்தால் நீங்கள் எம்பியாக இருப்பீர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் குரு நன்றாக இருந்தால், குருதான் அமைச்சர், குரு நன்றாக இருந்தால் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கலாம். சூரியனும் குருவும் நன்றாக இருந்தால் அதுதான் முதலமைச்சராக நீங்கள் வர முடியும். நன்றாக புரியுங்கள். ஏன்னா சூரியன் குரு தான். அமைச்சர் என்பது குருவை குறிக்கும். சூரியன் என்பது நவகிரகத்தின் நாயகன், அவர்தான் அரசாங்கம். அந்த குருவும் சூரியனும் மிக அருமையாக இருந்து தொடர்பில் இருந்தால், தொடர்பு என்றால் என்ன, சூரியனை குரு பார்க்க வேண்டும். உதாரணமாக 10ஆம் இடத்தில் சூரியன், அதை சரியாக சமசப்தமாக 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறது. இப்போது இதுக்கு பெயர் சிவராஜ யோகம் என்று பெயர். இப்படி இருந்து சூரிய திசையோ அல்லது குரு திசையோ வந்தால் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக களம் காண்பார். இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பதியோகம். இது போக சில யோகங்கள் இருக்கிறது. என்ன யோகம் என்றால் குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே போல் அரசியலுக்காக பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான யோகம் என்று சொல்லக்கூடிய குரு மங்கள யோகம், அதே போல் தர்ம கர்மாதிபதி யோகம், சிவ ராஜ யோகம், இது எல்லாம் அரசியல் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அகண்ட சாம்ராஜ யோகம். அகண்ட சாம்ராஜ்யம் என்றால் என்ன, ஒரு நாட்டை ஆள்வது, அதுதான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் என்றால் உங்களுக்கு புரிந்துவிடும். அகண்ட சாம்ராஜ யோகம், அரசாட்சி யோகம், கலாநிதி யோகம், இப்படி பல யோகங்கள் இருக்கிறது. இந்த யோகமெல்லாம் இருந்து இந்த மேற்சொன்ன கிரகங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் அரசியலில் வெற்றி வாய்ப்பை சூட முடியும். சரி, இப்போது ஒரு உதாரணமாக நாங்கள் பார்ப்போம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்ன சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் இணைந்து ஒன்றாகவோ இருந்தால், 1, 5, 9 இருந்தால் அந்த கிரகம் மிக அற்புதமான பலனை கொடுக்கும். உதாரணமாக இப்போது உங்களுக்கு 9, 10 அதிபதி நீங்கள் சிம்ம லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து 1ஆம் இடத்திலையோ 5ஆம் இடத்திலையோ 9ஆம் இடத்திலையோ அல்லது 11ஆம் இடத்தில் இருந்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக தர்ம கர்மாதிபதி யோகம், அதுவே பெருகுமங்கல யோகமாகவும் இருக்கும். இது என்ன செய்யும் என்றால், இப்போ உதாரணமாக சிம்மத்தில் இருந்தால் சுக்கிரனும் செவ்வாயும் சிம்மத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய உயரத்தை தொடுவார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தான் அரசியலில் மிகப்பெரிய உயரத்தை உங்களதை கையெடுத்து வணங்க வைக்கும். நாம் எம்ஜிஆர் என்று பேசி கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த எம்ஜிஆருக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தது. அதற்கான தசையும் வந்தது. அதனால்தான் அவர் படுத்து கொண்டே ஜெயிப்பார். மக்கள் நம்மளை கையெடுத்து வணங்குவதற்கும் காரில் நம் மீது துப்புவதற்கும் இந்த நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வணங்க வேண்டும் என்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்க வேண்டும், துப்ப வேண்டும் என்றால் அதுக்கு வேறு கிரகம் இருக்கிறது. எனவே தர்ம கர்ம யோகம் இருந்தால் நிச்சயமாக அரசியலில் புகழ் பெற முடியும். நம்மளை கடவுள் போல நேசிப்பார்கள். அவர்கள் இல்லத்தில் நம்ம புகைப்படத்தை வைத்து வணங்குவார்கள். இது தர்ம கர்ம யோகம் பலனாகும். சிவராஜ யோகம் என்பது சூரியனும் குருவும் பார்த்து கொள்வது, சமசப்தமாக பார்த்து கொள்வது. 10ஆம் இடத்துல இருந்தால் சிவராஜ யோகம் கிடைக்கும். இதனால் மிகப்பெரிய அரசியல் முடிச்சூடாமனாக வளம் வர முடியும். இது குருவும் சூரியனும் கொடுக்கக்கூடியதாகும். குருவும் செவ்வாயும் கொடுக்கக்கூடியது குரு மங்கள யோகமாகும். இது எம்எல்ஏ, இது எம்பி, மத்திய அமைச்சர், ராஜ்யசபா எம்பி, இது போன்ற மாநில அரசுகளுக்கு கொண்டு போகும். சில நேரங்களில் இது செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலோ அல்லது சூரியனை ஒட்டி சூரியன் கூட இணைந்து இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டால் இங்கே தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு பதவிகளை அடைய முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது போக பௌர்ணமி யோகம் இருக்கிறது. பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் அரசியலில் ஜொலிப்பார்கள். அமாவாசை யோகம் இருந்தாலும் அரசியலில் ஜொலிப்பார்கள். இது மட்டும் இல்லாமல் செவ்வாய், சனி,
குரு, சூரியன் இந்த 4 கிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருந்தால் அல்லது இந்த கிரகங்கள் பார்வை 10ஆம் இடத்திற்கு போனால் இந்த தசாபுதியில் நடப்பில் வந்தால் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி வாகை சூடுவார்கள். அதே போல் அழியாத புகழ் என்று சொல்லக்கூடிய சுபவேசி யோகம், சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்தால் அதற்கு பேர் சுபவேசி யோகம் என்று பெயராகும். இது போன்ற சுபவேசி யோகம் இருந்தாலும் கூட மிக அற்புதமான, அதாவது நாம் இறந்த பின்பும் நமக்கு சிலைகளை வைத்து வாழையடி வாழையாக நம்மளை வணங்குவார். உதாரணமாக அம்பேத்கரை எல்லோரும் வணங்குகிறார்கள். அதே போல் மறைந்த அம்பேத்கரை எல்லோரும் வணங்குகிறார்கள். தந்தை பெரியாரை எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். யாரும் அம்பேத்கரை கடந்து போயிட முடியாது. அதே போல் பெரியாரை கடந்து போக முடியாது. அவர்களுக்கு மாலை அணிவித்தே தீர வேண்டும். இதெல்லாம் சுபவேசி யோகம் கொடுக்கக்கூடிய பலனாகும். அரசியல்வாதியாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் முதலில் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சனி, குரு, செவ்வாய் 4 கிரகங்கள் நன்றாக வலுவாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த 4 கிரகங்களின் தசையோ அல்லது புத்தியோ வர வேண்டும். இந்த 4 கிரகங்களும் 10ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட வேண்டும், அல்லது சிம்ம ராசிக்கு சம்பந்தப்பட வேண்டும், அல்லது விருச்சிக ராசிக்கு சம்பந்தப்பட வேண்டும், அல்லது மேச ராசிக்கு சம்பந்தப்பட வேண்டும், அல்லது கடகராசிக்கு சம்பந்தப்பட வேண்டும். இதில் ஏதாவது ஒரு இடத்தில் சம்மதம் பெற்றால் மட்டும்தான் அரசியலில் வெற்றி வாய்ப்பு சூட முடியும். மிக 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 முக்கியமாகும். இது போக இது கூட இருக்கக்கூடிய இந்த யோகங்கள் எல்லாம் இருந்தால் மிக அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து 1, 5, 9, 10, 11 இந்த தசாநாதர்கள் தசை நடத்தினால் அரசியலில் நீங்கள் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக சூட முடியும். 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள் லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தினால் அல்லது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தினால் நிச்சயமாக அரசியலில் வெற்றி உண்டு. அல்லது 1, 4, 7, 10, 11 இந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அல்லது இந்த இடத்தில் அதிபதியின் தசை நடப்பில் வந்தால் நிச்சயமாக அரசியலில் வெற்றி பெற முடியும். சரி, இந்த 1, 5, 9, 4, 7, 10 என்ன கிரகம் இருக்க வேண்டாம் என்றால் அதே தான் ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி இந்த 4 கிரகங்கள் இருக்க வேண்டும். செவ்வாய் இருக்கலாம். செவ்வாய், சூரியன், குரு, சனி இந்த கிரகங்கள் 1, 4, 7, 10 இருக்க வேண்டும். அல்லது 1, 5, 9, 10, 11 இருக்க வேண்டும். இருந்த தசை நடத்தினால் நிச்சயமாக நீங்கள் அரசியலில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம். மற்ற கிரகங்களின் தொலைவை பொறுத்து இப்போது 4 கிரகம் நன்றாக வலுவாக இருக்கிறதால் நிச்சயமாக முதல்வர் பதவியை தொட முடியும். 4 கிரகங்கள் 2 கிரகம் உச்சமாக இருக்கிறது, அந்த 4 கிரகம் குரு பார்வையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் பாரத பிரதமரை தொட முடியலாம். ஏன் பாரத பிரதமராக நீங்கள் வர முடியும். இதில் ஒரு கிரகம் மட்டும் உச்சமாக இருக்கிறது என்றால் அதற்கேற்றபடி பதவிகள் கிடைக்கும். இந்த உச்சம் நீச்சம் என்பது கிரகத்தின் அளவாக இருக்குமே தவிர நீசபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்மளை கொண்டு போகுமே தவிர நிரந்தரமாக பலனை கொடுக்காது. அதே போல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு முதலில் ஸ்திர ராசிகள் நன்றாக இருக்க வேண்டும். ஸ்திர ராசிகள் என்னென்னா சிம்மம், உதாரணமாக சிம்ம ராசி, விருச்சக ராசி இது போன்ற ஸ்திர ராசிகள் ஸ்திரம், சரம், உபயம் என்று பிரிப்பார்கள். இந்த ஸ்திர ராசிகளில் கிரகம் இருந்து தசை நடத்தினால் நீங்கள் நீண்ட காலம் அரசியல் செய்ய முடியலாம். சரராசிகள் என்பது உதாரணமாக சரராசி கடகம், மகரம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரராசி அனைவருக்கும் தெரியும். இந்த சரராசிகளில் கிரகம் இருந்தால் நீங்கள் உடனுக்குடன் டக்கு நீங்கள் மேலே வந்து விடலாம். சரராசிகளில் சிறப்பு அதுதான். சரராசிகள் கிரகம் இருந்தால் நீங்கள் உடனடியாக மேலே வந்து விட முடியும். அதே போல் ஸ்திரராசியில் இருந்தால் நிதானமாக வருவீர்கள், ஆனால் சரியாக மேலே வருவீர்கள். இந்த உபராசிகள் இருக்கும்போது தான் 2ஆம் கட்டமாக நடக்கிறது. அனைத்து கிரகங்களுமே அரசியல் வாழ்க்கை கொடுத்தாலும் கூட முதன்மையாக தரக்கூடியது இந்த கிரகங்கள் தான். அரசியல் வெற்றி வாய்ப்பை சூடுவதற்காகவே காஞ்சிபுரம் அச்சுரப்பாக்கம் அருகே செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அச்சுரப்பாக்கம் அருகே ஆட்சீஸ்வரர் கோயிலை சென்று வழிபட்டால் அரசியல் வெற்றி வாய்ப்பை நீங்கள் சூட முடியும். ஆட்சீஸ்வரர் கோயிலுக்கு செல்லுங்கள், அரசியல் வாய்ப்பை வெல்லுங்கள். நன்றி.